மல்லி, விஜய் ஏற்காடு போனதில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. ஆனா, அந்த விஷயத்தில மல்லிக்கு உடன்பாடு இல்லனாலும், விஜயே வந்து இப்ப ஆசைப்படுறாரு. அப்படி என்ன ஒரு நல்ல விஷயம் மல்லி, விஜய்க்கு நடந்துற போகுது? அதே நேரத்தில பெரிய அதிர்ச்சியும் இந்த ஏற்காட்டில காத்திருக்க தான் செய்யுது. அதே நேரத்தில ஒரு இன்ப அதிர்ச்சியும் மல்லிக்கு வந்து இனி இருக்கும், நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. என்ன அப்படின்னா, அதாவது மல்லியோட கர்ப்பம் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா, இதுவரைக்கும் மல்லி வந்து தன்ன பத்தியோ எதுவுமே சிந்திச்சது கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க சிந்திச்சது எல்லாமே வெண்பாவுக்காக தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெண்பா அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு தாய்க்கு தாயா, இல்லை எல்லா விதத்துலேயும் அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் விஜய் அதை பற்றி யோசிக்கலை. ஆனால் இன்னொருத்தர் வந்து யோசிக்கிறாங்க. யார் அப்படின்னா நாகு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பற்றி இதுவரைக்கும் விஜய் வந்து பேசினதே கிடையாது. ஆனால் அவரோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்னென்னா மல்லி சில விஷயங்களில் இவங்க வந்து அந்த வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுறதுக்கு தான் ஏற்காடு வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லா நேரத்துலையுமே வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட இப்போ என்ன பண்ணுறாரு விஜயை அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணுங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ விஜய் மனசில் இனி வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் வந்துருச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த விஜய் எப்படி அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணாலே அது வந்து பாவம். அந்த கல்யாணம் பண்ணால் தன்னோட குழந்தை வெண்பாவை அவங்க தாயாக கவனிச்சுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால தான் அவர் வந்து திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ மல்லி வந்து வந்ததுக்கு அப்புறம் வெண்பாவை கவனித்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் மனசில் இருந்த அந்த சந்தேகம் எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் இப்போது விஜய் வாயில் அந்த ஒரு வார்த்தை வந்திருக்கு. தம்பி பாப்பா வெண்பாவுக்கு தம்பி பாப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயந்தான் இனி மல்லி விஜய்க்குள்ள அந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும். ஆனால் மல்லி அதுக்கு உடன்படுவாங்களா அப்படின்னா இனி வேறு வழியும் இல்லை. மல்லி வந்து ஒரு குழந்தை பெற்று தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு. அதனால் இனி இந்த மாதிரியான ஒரு ட்ராக் இருக்க தான் செய்யும். அதாவது மல்லி கன்சீவ் ஆகிறது கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு ட்ராக் போக தான் செய்யும். இதுக்கு இடையில தான் ஏற்காட்டில் அவங்க எதிர்பார்க்காத சில அதிர்ச்சி சம்பவங்களும் நடந்திருக்கு. அதே நேரத்தில் மல்லி கன்சீவ் ஆகுனா எப்படி வெண்பாவை அதன் பிறகு கவனிப்பாங்க அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் விஜய் அதாவது இன்னொரு கல்யாணம் பண்ணால் அது தவறு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போ அவரே மனசு மாறி இருக்கிறாரு. இனி மல்லியும் ஒரு குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆர்வத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெண்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.